ஒரு உண்மையான விசுவாசி இந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். இதை கத்துக்கிறதுக்கு தான் கடவுள் இப்படி வழி வச்சிருக்காரு. எங்கேயும் போகக்கூடாதுன்னு நான் யோசித்துக்கிட்டு இருக்கேன். ஆனா ஆண்டவர் கிருபையா நடத்திக்கிட்டு இருக்காரு. நாளைக்கு டிடிஐ கிராஜுவேஷன் பெம்மல்ல இருக்கிற சுரேஷ் ராஜன் ஒரு பாஸ்டர் அங்க வந்து மெசேஜ் நான் தான் கொடுக்கணும். அங்க எல்லாருக்கும் ப்ரேயர் பண்ணணும். அடுத்த வாரம் அதாவது 1ஆம் தேதி வேத்தமங்கலாவில் ஜனங்களை நிகேமிய பாஸ்தி ஜனங்களை சேர்க்கிறாரு. அங்க போயிட்டு சாட்சியோடு செய்தி கொடுக்கணும். 4ஆம் தேதி கேஜிஎஃப் பாஸ்டர் ஃபெலோஷிப் அங்க 100க்கு மேல பழைய புதிய அடைக்கப்பட்ட ஊழியர்கள் வராங்க. அங்கே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கணும். ஆண்டவர் பண்றாங்க. நம்ம வேண்டான்றோம். உங்களுக்கு தெரியுமா, எவ்வளவு தூரம் நம்ம மறைக்க விரும்புகிறோமோ வேண்டாண்டவரே, என் பேரும் வேணாம், புகழும் வேணாம், ஒன்றும் வேணாம், நீங்க நடத்துறபடி நான் போறேன்னு அர்ப்பணித்து பொறுமையா தாழ்மையா ஒளிஞ்சி இருந்தா ஆண்டவர் ஏற்ற நேரம் வரும்போது மகிமையாய் நடத்துவார். இதான் தேவன் இன்னைய வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயம். அப்புறம் செப்டம்பர் மாதம் 2 இடங்கள்ல ஊழியத்துக்கு அழைப்பு வந்தது. ஒன்று தாவணகரை பக்கத்துல முக்தனஹல்லி, ஏற்கனவே அங்கே போயிருக்கோம். இல்லை பாஸ்டர் சொல்லிட்டேன், செப்டம்பர் முடியாது. அப்புறம் இன்னொன்று பத்ராவதியில் ஒரு மீடியா மினிஸ்ட்ரி, நான் வழக்கமாக போயிட்டு 25 வருடம், பால் தங்கையெல்லாம் இருக்காது, பெரிய பெரிய ஏஜ், பெரிய பெரிய ஊழியம் இருக்கு. ஆனால் ஒரு சபையில் என்ன தகப்பனாக ஒரு ஆவிக்குரிய ஊழியனாக கனம் பண்ணி நீங்கள் தான் வந்து எந்த ஒரு காரியமும் நீங்கள் தான் வந்து பிளஸ் பண்ணணும். எங்கேயோ இருக்கிறவங்க, ஆனால் இங்கே இருக்கிறவங்க பாஸ்டர் வேண்டாம், எல்லாரும் வேணும், ஆனால் பாஸ்டர் தெரிய வேணாம். ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இதற்கிடையில் செப்டம்பர் மாதம் ஒரு வெளி ஊழியங்கள் இருக்கும். எப்படியோ ஆண்டவர் நடத்துகிற பாதைகளுக்காக கர்த்தருடைய நாமத்திற்கு
எல்லாம் இருக்கீங்களா இல்லையா? இருக்கீங்களா இல்லையா? இந்த பாட்டிலேயே இன்னைக்கு என் செய்தி, ஒரு பாடல் பாடும்போது இன்னொரு பாட்டு பாடும்போதே ஒரு அந்த என் செய்தி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு புரிகிற அளவுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். கேட்பதற்கு காதுள்ளவர். உங்க காட்பாடியில் ஐயா விளைவிடும், அதுக்காக நீங்க போல வரீங்க போலியா? சரி, அதனால தான் ஐயா லேட் ஆகுது ஐயா கொஞ்சம் வச்சுக்கிறேன். ஆமாம், போகணும், கண்டிப்பாக செய்ய வேண்டிய அதெல்லாம் இதெல்லாம் நான் மனுஷன் யோசிக்கிறேன். நான் ரொம்ப முரட்டு பண்ண முடியலவங்க கிடையாது. ஓகே, சரி. கிஷோர் எங்கே போனாரு? இல்லை, இப்போ மெசேஜ் ஆட் பண்ணியிருக்காரா? பண்ணியிருக்கா. அப்போ இதெல்லாம் எடிட் பண்ணும்போது என்ன செய்வாங்க? பண்ணிடுவாங்க. இப்போ இது அமெரிக்காவில் இந்த செய்தி எங்கே போகும்? பல நாடுகளுக்கு இந்த வார்த்தைங்க போகும். தெரிஞ்சவங்க எல்லாம் பார்ப்பாங்க. ஆனா உஷாரா பேசணும். ஆனா கவலை இல்லை, சத்தியத்தை சத்தியமா ஐயா, சத்தியத்தை சொல்ல நாம தயங்கவே, ஒரு ஆத்மா கெட்டிடக்கூடாது, அவ்வளவுதான். ஜான் சாமியல் இன்னைக்கு வர முடியல, போன வாரம் கூட வர முடியாத நிலை. 2 வீலர்லயே பெங்களூர்ல மழையில நனைஞ்சுக்கிட்டு ஊழியத்தை நிறைவேற்றிட்டு போனாரு. இன்னைக்கு அவர் வராததுனால இன்னொரு வில்லேஜ் ஊழியத்துக்கு நான் போக முடியல. செகண்ட் சண்டே போறேன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு கத்தோடைய பந்தி நம்ம சர்ச்சில். எனக்கு 65 வயசு ஆகுது, முடிஞ்சிச்சு. மூச்சு இருக்கிற வரைக்கும் ஓடணும். என் பேச்செல்லாம் யாரா இருக்கணும்? இயேசுவின் நாமம். நீங்க கத்துக்கணும் ஒரு வார்த்தையும். நம்முடைய மூச்செல்லாம் எதுவா இருக்கணும்? இயேசுவின் நாமம். ஆண்டவரோட இணைந்த ஒரு வாழ்க்கை. அம்மா சாட்சி சொன்னாங்க, ஆண்டவர் தான், அவரை தான் பிடிச்சிக்கணும். அவர் சித்தம் இல்லாம வாழ்க்கையில் ஒன்றுமே வராது. அப்ப இன்னைக்கு நான் எப்பவுமே இப்ப தற்சமயம் ஆண்டவுடைய தயவினால் நிறைய வார்த்தைகளை கர்த்தர் வச்சிருக்கார். நான் இப்போ ஒரு செய்தி ஆயத்தப்படுத்தணும்னா மற்ற இதெல்லாம் எடுக்க முடியல என்னால. என் கவனத்தை இதுக்குள்ள செலுத்தணும். நம்ம புதுசா சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை. நமக்கு என்ன அறிவு இருக்கு அதை வச்சு கர்த்தர் பேசட்டும். ஆனா அதுக்காக வேற அதெல்லாம் தொடவே மாட்டான்னு இல்லை. இன்னைக்கு இதை போல செய்திக்கு நான் தொடுறது இல்லை. ஏன்னா அவ்வளவு வார்த்தை உள்ளத்துல ஆண்டவர் வச்சிருக்காரு. ஊழியக்காரனுக்கு மட்டும் உங்களுக்கும் கர்த்தர் வச்சிருக்காரு. நான் சொல்ற வார்த்தையை கேட்டு வாழ்ந்தீங்கன்னா நீங்களும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். நீங்க இங்க வருகிற நோக்கமே ஆண்டவரை பார்க்க, அவருடைய பிரசன்னத்தை உணர, அவருடைய சத்தத்தை கேட்க. கண்ணாடியில பார்க்கறது போல எப்படி இங்க வரும்போது கண்ணாடி பார்க்காம யாரும் வந்திருக்க மாட்டீங்க. குடிசையில இருந்தவங்க கூட முகத்தை பார்த்துட்டு தான் அங்க பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாதான் இருக்கும். இங்க வந்த உடனே எனக்கு தான் தெரியும் உங்க முகம் என்னன்னு. ஆமா, நல்லா அங்க நல்லா வந்திருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு மணி நேரம் கழிச்சு 1.5 மணி நேரம் கழிச்சு பார்த்தா என் முகம் உங்களுக்கு தான் தெரியும், உங்க முகம். ஆனா நம்முடைய வாழ்க்கை என்னன்னு இந்த வேதமாகிய கண்ணாடிக்கு முன்னால், வேதம் என்பது ஒரு மிரர், கண்ணாடி. இத படம் பிடிச்சு காட்டுறது. அதுக்குதான் வேதத்தின் மூலம் கர்த்தர் நம்மோட பேசுறாரு. வேதம் முக்கியம். மாதத்தின் துவக்கத்தில் ஒரு தலைப்பு கொடுத்து, இந்த நாட்களில் விசேஷமா தலைப்பு ஒன்றா இருக்கலாம், செய்தி வித்தியாசமா கர்த்தர் கொடுக்கிறார். தலைப்பு ஒண்ணுதான், செய்தியும் அந்த ஒவ்வொரு கேரக்டர், ஒவ்வொரு பொறுப்பா அந்த பைபிள் இருக்கிற மற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் அவங்களுடைய வாழ்க்கையை வச்சு, வசனங்களை வச்சு படிக்கும்போது ஒரு 5 குறிப்பை வச்சு நம்ம வாழ்க்கையில நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், ஆண்டவருக்குள் இருக்கிறோமா, எங்கே இருக்கிறோம் என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். இன்னைக்கு என்ன ஒரு 20, இப்போ என்ன டைம்? 20 8:25 வச்சுங்க. ஒரு 20 நிமிஷம் தான் நான் பேச முடியும்.
ஆனா அட்லீஸ்ட் ஒரு 45 நிமிஷமாவது என்ன செய்யணும்? மெசேஜ் கொடுக்கணும். யார் பேசினார்? வெளியில இருந்து தேவ ஊழியர்கள் வந்தா 1.5 மணி நேரம் கூட பேசுவாங்க. ஆனா 45 நிமிஷமாவது நம்ம செய்தி இன்னைக்கு எனக்கு அதனால்தான் நம்ம அந்த நேரத்தை அட்ஜஸ்ட் பண்ணியே வரணும். ஒவ்வொன்றும் பாடல் நேரம், சாட்சி நேரம், இப்படி ஒவ்வொன்றும் டக்கு என்னென்ன பண்ணோம் அதை டக்குன்னு சொல்லி செய்திக்கு நாம நேரத்தை இது இன்னைக்கு நான் நடத்துறதுனால நான் அட்ஜஸ்ட் பண்றேன். ஆனா மற்றவங்க வரும்போது இப்படி நடத்த முடியாது. எல்லாத்தையும் குறைச்சிட்டு அவங்க கிட்ட கொடுத்ததுனால தான் ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆகும்னு சொல்றது. மற்றவங்க கிட்ட கொடுக்கும் போது ஏன்னா கொஞ்சமா அவங்ககிட்ட சொல்லி விட்டுற. நீங்களா புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா? ஓகே. அப்போ நம்ம என்ன இந்த மாதத்தில் பார்க்கிறோம்? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? நான் வந்தது. நான் வருவேன். ஆண்டவர் வரலன்னா என்ன ஆகும்? நான் அந்த குறுக்கு கேள்வி எல்லாம் கேட்டு பிரச்சனை ஆயத்தப்படுத்தினா நிறைய செய்தி வருது. என்ன லாயர்ன்றாங்க சிலர். நான் லாயர் என்ன? ஆண்டுடைய வார்த்தையை குறுக்க நெடுக்க அதெல்லாம் அப்படியே போட்டு யோசித்து அது என்ன இது என்ன, ஏன் இப்படி ஆண்டவர் சொல்லியிருக்காரு, யாரை பத்தி சொல்லியிருக்காரு, சிந்தனைய வேற பக்கம் திருப்பாம ஆண்டுடைய வார்த்தைக்குள்ள கவனத்தை திருப்பி தேவனு இதற்குள்ள வார்த்தைகளை எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரு அப்படின்னு எண்ணங்களையும் நேரங்களையும் செலவழித்து போகும்போது பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைகளை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எந்த ஞானம் இருக்கோ இல்லையோ வேத ஞானம் சபை மக்களுக்கு தேவை. உலக ஞானம் இருக்கோ இல்லையோ வேத ஞானம் நமக்கு முக்கியம். வேதத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒவ்வொரு வாரமும் தேவ செய்தி கொடுத்தோம். அதுல நிறைய வார்த்தைகள் உண்டு. இப்ப இன்னைக்கு என்ன சொல்றோம்? தேவன் ஆசீர்வதிக்கிறவர் தான். யாத்ராகமம் 20:24 எங்கெல்லாம் கர்த்தரை துதிக்கிறாங்க ஆண்டவர் அங்க ஆசீர்வதிக்கிறார். இருக்கிறவங்க ஆமேன் சொல்ல முடியுமா? என்ன அடிக்கடி ஆமேன் சொல்ல வைக்காதீங்க. உங்க கவனம் இங்கதான் இருக்கணும். சரி, ஆண்டவர் வந்தால் என்ன நடக்கும்? ஆண்டவர் வரலன்னா என்ன ஆகும்? நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் வராவிட்டால் அந்த இடத்துல எல்லாமே வெறுமைதான், ஒண்ணும் நடக்காது. மனுஷன் எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் ஒன்றுமே தேவன் இல்லாவிட்டால். அப்ப தேவன் வராம இருப்பாரா? அவருக்கு பிரியம் இல்லாத இடத்துக்கு வரமாட்டார். அவருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு அவர் வரமாட்டார். அவருக்கு பிரியமான இடம் என்று அங்க அவர் வருவார். ஆனா வருவார், எல்லா இடத்துக்கும் வருவார். பிடிக்கிற இடத்துல உள்ள நுழைவார், பிடிக்காத இடத்துல சத்தமா சொல்லுங்க ஒதுங்கி நிற்பார். அதான். அப்ப ஒதுங்கி அவர் நின்றார்னா அவருடைய பிரசன்னம் நமக்கு இல்லை, நாம அனாதைங்க தான். தேவன் உங்களுக்கு வசனம் சொல்லி இருக்கிறோம். என் நாமத்தில் எங்கே 2-3 பேர் கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் அவர் இருப்பார்னு சொல்லியிருக்கா, இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரா? யார் நாமத்துல? அப்ப ஆண்டவர் நாமம். நாம எதை செய்தாலும் எதை பேசினாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடம் எது முக்கியப்படுத்தப்படுகிறது? ஆண்டவர் நாமம். அவருக்கு மகிமை வருகிற, அவரை துதிக்கிற, அவரை ஆராதிக்கிற, அவரை கனம் பண்ணுகிற அப்படிப்பட்ட இடம் இருந்தால் அவர் அந்த இடத்தில் இருப்பாரா? அப்ப நம்முடைய சபையில் இருக்கிற மக்களின் நிலை இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நாம எங்கெங்க என்ன எதுல நாம எதை முக்கியப்படுத்துகிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி பல செய்தி கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு என்ன சொல்ல போறோம்னு சொன்னா, ஆண்டவர் வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? எதிரிகளுக்கு முன்னால எதிரிகள் விழுவாங்க, அவருக்குள்ள இருக்கிறவங்க தலை உயர்த்தப்படும். இதான் நடக்கும். எதிரிகளை கர்த்தர் சும்மா வைக்க மாட்டார். எதிர்க்கிறவங்க, தேவ பிள்ளைகளை எதிர்க்கிறவங்க, தேவ சபையை எதிர்க்கிறவங்க,
வேத வசனத்தை எதிர்க்கிறவங்க, கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை யார் எதிர்க்கிறாங்க, அங்க என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தரே இறங்கி வந்து விடுவார், உண்டில் என்ன பண்ணிடுவார். அதனால்தான் சபை மக்கள் கூட ஜாக்கிரதையா சொல்லுங்க, ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உண்டில் என்ன பண்ணிடுவார். கொஞ்சம் கடுமையா தான் தெரியும், வேற வழி இல்லை, எனக்கு என்ன அப்படி, அவ்வளவுதான். வசனத்தை விட்டு வெளியில போக வேணும். நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஆண்டோடைய காரியங்களை எதிரிகளுக்கு முன்னாலே அவர் என்ன பண்ணுவார்? தலையை உயர்த்துவார், அவங்கள வெட்டி போட்டுருவார் கீழே. ஆண்டவருக்காக இருக்கிறவங்க தலையை மேல கொண்டு வருவார். இதான் நடக்கும். சங்கீதம் 23:5 அதை படிக்கிறோம். சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயா அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. யாருக்கு முன்னால? சத்துருக்களுக்கு முன்னால, தேவனுடைய பிள்ளைகளை எதிர்க்கிறவர்களுக்கு முன்னால. அப்ப இன்னைக்கு நான் அது உண்மையா, சாத்தியக்கூறா? இல்ல நம்ம நினைக்கிறபடியெல்லாம் கர்த்தர் நடத்துவாரா? இல்ல மனுஷங்க தான் அப்படி சொல்லுவாங்க, ஏன் ஆண்டவர் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாருங்கிற எண்ணம் இருக்கா? சத்தியம்தான். புதிய ஏற்பாட்டுல ஆண்டுடைய பார்வை வேற, பழைய ஏற்பாட்டுல ஆண்டுடைய வார்த்தைகள் வேற. ஆனா வார்த்தை தான். இன்னைக்கு 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துல சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல போறேன். 2 Chronicles chapter 20. தேவன் வந்தால் என்ன நடக்கும், வரலன்னா என்ன நடக்கும்? இத நீங்க புரிகிற அளவுக்கு வரிசையா உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 4 பகுதியை இன்னைக்கு பேசணும்னு இருந்த, முடிந்தால் ஈவினிங் சர்வீஸ்ல இந்த செய்தியில வேற ஒண்ணு, 4 ஆராதனையிலும் 4 செய்தி கொடுக்கலான்னு இருந்த. ஆனா அது 3 ஆராதனையில இதை தான் பேசணும், வார்த்தைகள் வித்தியாசமா வரும். ஓகே. 20ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனம் சத்தமா படிங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் முதல் வசனம் 2ஆம் வசனம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட மனுஷரோடு கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையிலே சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசாசோன் தாமாரிலே இருக்கிறார்கள் என்று. சரி, என்ன விஷயம்? யோசபாத் ஒரு தேவ மனுஷன். கதை கேக்குறீங்களா? யோசபாத் ஒரு தேவ மனுஷன், தேவனுக்காக வாடுறவர், ஆண்டோடைய வார்த்தையின்படி வாடுறவர். அவர் வாழ்க்கையை பார்த்தா அப்படி இருக்கும். ஆனா அவருக்கு விரோதமாக, ஆளுகை சம்பந்தமா அவருக்கு விரோதமா ஒரு 3 விதமான கூட்டம். மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், அப்புறம் அதற்கு பக்கத்தில் இருக்கிற அப்புறத்தில் உள்ள மக்கள். யாருக்கு விரோதமா வராங்க? யோசபாத்துக்கு விரோதமா யுத்தம் பண்ண. தேவ பிள்ளைகள் எங்க இருக்காங்களோ அங்க தேவையில்லாத பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கும். விரோதிகள் எழுப்பிக்கிட்டு தான் இருப்பாங்க. சாத்தான் சும்மா விட மாட்டான். அதனாலதான் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம், எதிர்ப்பு வரும். இயேசு சாமி ஊழியத்தில் இருக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார், மத்தேயு 24:6, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனா முடிவு உடனே பல வருஷமா. சரி, உங்களுக்கு எல்லாம் ஃபேன் போடலையே, அதோ வேணாமா? என்ன காய வைக்கிறீங்களா? நானும் ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். சரி, கவனிங்க. ஆண்டவரே சொல்றார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க. அந்த கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். எவ்வளவு ஸ்பீடு!
கேள்விப்படுவீர்கள். ஆண்டவர் முன்கூட்டியே ஒரு காரியம் இல்லாம, ஒரு காரியம் தெரியாம நடக்கிறது இல்ல. முன்கூட்டியே ஆண்டவர் எல்லாவற்றையும் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறபடிதான் எல்லாமே நடக்கிறது. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஆனா அப்படி வரும்போது எப்படி நடக்கணும்னு அந்த வழிகளையும் ஆண்டவர் இந்த நாட்களில் சபைகளுக்கு ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். இருக்கீங்களா? பிரச்சனை இருக்குன்னு சொல்றார். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எப்படிப்பட்ட பிரச்சனைகள் அது வரும்? ஏன்னா எதிரின்னு ஒருத்தன் இருந்தா பிரச்சனைகள் வரதா செய்யும். ஆண்டவர் சொன்னார். ஆனா இப்ப சபை மக்களுக்கு பவுல் எழுதும்போது என்ன சொல்றாரு? அப்படி வரும்போது நாம் மேற்கொள்ளக்கூடிய அந்த யுத்தங்கள், அந்த பிரச்சனைகள் வரும்போது அதை மேற்கொள்ளக்கூடிய வழியை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார், கற்றுக் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமான எதிர்ப்பான சூழ்நிலைகள் வரும்போது அதை மேற்கொள்ளும் வழி ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை வசனத்தின் மூலம் அறிந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், ஜெயிக்க முற்படணும். சரி, இந்த திரள் கூட்டம், திரளான கூட்டம் தேவனுக்கு பயந்து தேவனுக்காய் வாழுகிற யோசபாத்துக்கு விரோதமா வந்தபோது, இதை நீங்க கவனிக்கணும். யோசபாத் போய் எதிரியும் மாட்டிக்கல. அவர் கர்த்தருடைய வழியில, சத்தமா சொல்லுங்க, யோசபாத் என்ன பண்றாரு? அவருடைய காரியங்களை படிச்சு பாருங்க. ஆண்டவருக்காக வாழுகிறார். குறைபாடு கொஞ்சம் இருந்தது பின் நாட்களில் அவருடைய காரியத்தை பார்க்கும்போது. ஆனா மற்றபடி ஒட்டுமொத்தமா யோசபாத் வாழ்க்கையில் அவர் கர்த்தருக்கு ஏற்றபடி வாழ்ந்தார். கர்த்தரும் அவரோடு கூட இருந்தார். அப்ப இது சொல்லும் போது நாம, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், சந்தேகம் இல்லை. நாமும் கர்த்தரோடு இருக்கிறோம், சந்தேகம் இல்லை. ஆனா நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, நாம் கர்த்தரோடு இருக்கிறோமா? கர்த்தர் நம்மோட இல்லைன்னா யுத்தத்துல தோத்து போயிடுவீங்க. யுத்தத்துல தோத்துருவீங்கன்னா என்ன? சாத்தான் ஜெயிச்சிருவா, உங்க தலை கீழே குனிஞ்சு போகும். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், கர்த்தர் உங்களோடு இருந்தால் நாம ஜெயிச்சிருவோம். என கர்த்தர் நம்மோடு இருந்து நம்ம தலையை உயர்த்துவார். காரணம் இல்லாமல் உங்களை அழிக்க நினைக்கிற சத்துரு தலை கவிழ்ந்து போவார். இதில் வித்தியாசத்தை கண்டுகொள்ள முடியும். சும்மாவே நாம பேசிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. கர்த்தர் கைவிட்டு விட்டார், அதை பண்ணிட்டார், இதை பண்ணிட்டார். நம்ம வாழ்க்கை ஒழுங்குமுறை முக்கியம். அப்படின்னா இப்படி ஒரு யுத்தம் வந்த போது, இவ்வளவு பிரச்சனைகள் வந்த போது, தேவனுக்கு பயந்த, தேவனுக்காய் வாழ்ந்த தேவ மனுஷன் அவர்கள் செய்த காரியம் என்ன? இததான் நாம கத்துக்கணும். சபை மக்கள் எதை செய்யணுமோ அதை விட்டுட்டு எதை செய்யக்கூடாத அந்த வழியில போனா நாம என்ன செய்யப்படுவோம்? கைவிடப்படுவோம், ஏமாற்றப்படுவோம், தலை குனிந்து போவோம். இதை யாருமே ஆண்டவர் மேலேயும் குறை சொல்லக்கூடாது, சபை மேல குறை சொல்ல, குடும்பத்தின் மீது குறை சொல்ல வாய்ப்பு இல்லை. இந்த நிலையில அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு 6 காரியம் வேகமா. ஏன்னா அடுத்தது ஆராதனை 9 மணிக்கு. 9 மணிக்கு ஆராதனை தொடங்கும் போதே ஜனங்கள் வந்து வெளியில நிக்கணும். அதுதான் நம்ம நேரத்தை ஃபாலோ பண்றோம். இங்க வந்து நிக்கணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? அதே போல முதல் ஆராதனையிலும் ஜனங்க அப்படி இருக்கணும். அந்த தொடங்குறதுக்கு முன்ன பாடல் பாடுறதுக்கு முன்னாடியே வரணும். சரி, இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒண்ணு, உபவாசத்தோடு கர்த்தரை தேடினார்கள். சொல்லுங்க எல்லாரும் வாயை திறந்து, உபவாசத்தோடு கர்த்தரை. வசனம் 3:4. வசனம் 3:4 வீட்டுல போய் படிச்சு பாருங்க. இப்ப நேரம் இல்லை நமக்கு. போய் படிங்க, படிக்கணும். படிக்க எழுத தெரிந்தவர்கள் வேதம் கையுமா இருக்கணும். இல்லைன்னா உங்க 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 மனசுல வந்து தெய்வீகம் வராது. போய் படிக்க. இங்கேயும் இங்க இருக்கும் போதும் புரட்டி பார்க்கணும். பைபிள கண்ணை மூடிக்கிட்டே இருக்க கூடாது. நீ கண்ணை மூடிக்கிட்டே இருந்தா நல்லா கேட்பீங்க, இல்லைன்னு சொல்லல, கவனம் வேற மாதிரி போயிடும். பைபிளை பாருங்க. பாஸ்டர் தப்பா பிரசங்கம் பண்ணா நீங்க கண்டுபிடிக்கணும்.
அப்பதான் நீங்க தப்பு பண்ணாம உங்க வாழ்க்கையை காத்துக்கொள்ள முடியும். ஏன்னா இந்த வேதங்கிற கண்ணாடி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெளிவுபடுத்துகிறது. என்ன செஞ்சாங்க? உபவாசத்துடைய இப்படி அறிவித்த போது யோசபாத் பயந்து ஆண்டவரை தேடுறதுக்கு எல்லா யூதா எங்கும் உபவாசத்தை கூறினார். எல்லா ஜனங்களும் யோசபாத் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒன்னா சேர்ந்துட்டாங்க. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை விளங்குது? யோசபாத் ஸ்தானத்துல ஊழியக்காரங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். எதிர்ப்புகள் பிரச்சனைகள் வரும்போது நாம் எப்படி நம்மை மேற்கொள்றதுன்னு, ஆனா ஜனங்கள் கீழ்ப்படுகிறது இல்லை. உபவாசத்துக்கு வாருங்கள். இக்கட்டான நிலையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எல்லாம் ஒன்றாய் சேர வேண்டிய நேரம், ஒன்றுபட்டு ஜெபிக்க வேண்டிய நேரம், எல்லாரும் ஒன்னா சேருங்கன்னு சொன்னா கீழ்ப்படுகிறது இல்லை. அப்ப எங்க ஜெயம் கிடைக்கும்? ஆனா இங்க யோசபாத் சொன்னார், நாம எல்லாம் ஒன்னா சேரணும், உபவாசிக்கணும். யாரை தேடணும்? கர்த்தரை தேடணும்னு சொல்லும் போது சேர்ந்தாங்க. அப்ப சர்ச்சில் சொல்றது என்ன? பிசினஸ் பண்றதுக்கா? எல்லாம் வாங்கன்னு சர்ச்சுக்கு எல்லாரும் வாங்க. நாம சொல்லிக் கொடுக்கிற விஷயம் எதுக்கு? நம்ம கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வரணும்னு யோசபாத் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க. இத மனசுல தெளிவா இருதயத்துல வச்சுக்கணும். ஆண்டுடைய வார்த்தை உங்க இருதயத்துல. இஸ்ரா கூட பாருங்க, நான் வெளிவசனம் அதிகமா போக விரும்பல. இஸ்ரா 8:21 தேவனுடைய வழியை அறிந்து கொள்ளணும்னு சொன்னா உபவாசம் தேவைங்கிறத நீங்க அதை பார்க்க முடியும். அதனால நான் என் கவனம் இதிலேயே செலுத்துகிறேன். இப்ப நம்ம கிட்ட உபவாசத்தோடு கர்த்தரை தேடுகிற அனுபவம் இருக்கா? வேலை வேலை வேலைன்னு ஓடுறோமே, ஊருன்னு ஓடுறோமே. சர்ச்சில் நமக்காக, உங்களுக்காக, எல்லாத்துக்காக நாம பயங்கரமான பிரச்சனை இருக்கு, ஒன்றுபட்டு சேர்ந்து ஜெபிக்கணும். கேட்டா ஒருத்தவங்க ஒன்றுபடுறதில்ல, ஆவி ஒன்னா வர்றதில்லை. எனக்கு யோசபாத் எல்லாம் யூதா எங்கும் இந்த செய்தியை கொடுத்தா எல்லாம் வந்துட்டாங்கல்ல. அபிஷேகம் இல்லாத நாட்கள்ல, ஆவியானவர் இல்லாத நேரத்தில், அந்நிய பாஷை பேசாத நேரத்தில் எல்லாரும் ஒன்னா சேர்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு நீங்களே யோசித்து பாருங்க, உங்க ஆவி என்னன்னு, உங்க ஆவி என்னன்னு நீங்களே பாருங்க. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்தை ஒன்றுபட்டு உபவாசித்து நாம சாத்தானை ஜெயிக்க, சாத்தானை போராட, எதிர்ப்பை மேற்கொள்ளக்கூடிய நிலையில நீங்க தனியா போறீங்கன்னா உங்களால ஜெயிக்க முடியுமா? விழுந்துருவீங்க, ஈஸியா தள்ளிடுவான். தேவ பிள்ளைகள் ஒன்றுபட வேண்டும். நல்ல காரியத்திற்கு, ஜெபத்துக்கு, தேவ திட்டத்துக்கு. சாகர வரைக்கும் மறக்க கூடாது இந்த வார்த்தைகளை. அப்பதான் நம்ம வாழ்க்கை சீரா ஓடிக்கிட்டே இருக்கும். உபவாசத்தோடு ஒன்றாக வேற வழியில் இருந்து கொஞ்ச நேரத்தில் எதிரிகள் வெட்டி சாய்க்க போறாங்க. நமக்கு என்ன ஆபத்து வரும் தெரியல. அத நம்ம எங்க போகணும்? நம்முடைய கவனத்தை எங்க திருப்ப வேண்டும்? சத்தமா சொல்லுங்க. பிரச்சனை 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தால் போதாது. சரி, இரண்டாவது 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் என்ன சொல்றாங்க? எங்கள் தேவனே, அவர்கள் இனி நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமா அந்த கூட்டம் வந்துட்டாங்களே, அவங்களுக்கு முன்னால நிக்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்க என்ன செய்யணும்னு தெரியல எங்களுக்கு. அதனால எங்க கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்குதுன்னு சொல்லிட்டு யூதா கோத்திரத்தார் அனைவரும், குழந்தைகளும் பெண்ஜாதிகளும், அவர்கள் குமாரரோடு கூட யாருக்கு முன்னால நின்னாங்க? சொன்ன கோபம் வருது. பிள்ளைகளை பத்தி சொன்ன கோபம் வருது, மனைவிமார்களை பத்தி சொன்ன கோபம் வருது, கணவனை பத்தி சொன்ன கோபம் வருது. தேவனுக்கு அடுத்த காரியத்தை சொல்லிக் கொடுக்கும் போது அங்க பைபிள் சொல்றது, டோட்டல் எல்லாரும் கர்த்தருக்கு முன்னால நிக்கிறாங்க. எல்லாரும் அங்க வந்து நிக்கிறாங்க. ஆமா, என் பையன் புருஷன் அப்படிதான் இருப்பான், என் பிள்ளை அப்படிதான் இருக்கும், நாங்க அப்படிதான் இருப்போம். அது என்னது, இது என்னது? மேடையில இருந்து வருகிற வார்த்தையை கமாண்ட் அடிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை யாருடைய வார்த்தை?
ஒண்ணு நீங்களே படித்து தியானித்து உங்கள் வாழ்க்கையை தெளிவா கர்த்தருக்குள்ள வளரணும். சபை என்கிற அமைப்பை ஆண்டவர் இந்த இடத்துல வைத்து நாம் எல்லாம் எப்படி கர்த்தருக்கு எடுத்த காரியத்தில் ஈடுபட வேண்டும் என்கிற வார்த்தைகள் ஆண்டவர் இங்கே வைத்திருக்கிறார். இதை கேட்டு நாம் ஒன்றுபட வேண்டும். அவ்வளவுதான். எல்லாம் வந்து நிற்கிறாங்க. புருஷன், மனைவி, பிள்ளைங்க. உங்க கண்ணால பாருங்க அந்த வசனத்தை. இனியாவது ஜெபம் பண்ணுங்க. இதுவரைக்கும் கவலையினமா இருந்திருந்தால் இனியாவது குடும்பமா கர்த்தருடைய சமூகத்துல வந்து நிற்க வேண்டும். எங்க நிக்கணும்? நான் நிறைய வார்த்தை வரும், வேணாம், வசனத்தை சொன்னாலே போதும். வேற ஊழியர்கள் வந்தா வேற அந்த வார்த்தையை சொல்லிட்டு நடைமுறை வாழ்க்கையில நம்மள சீட் பிடிக்கிற அளவுக்கு வார்த்தைகள் சொல்லுவாங்க வெளியே இருந்து வர ஊழியருங்க. நிறைய சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க வர்ற நோக்கமே ஆபரேஷன் பண்றதுக்கு தான். எங்கெங்க கொம்பு முளைச்சிருக்கு, எங்கெங்க கிளை ரொம்ப ஓடிக்கிட்டு இருக்கு, எங்கெங்க தோல் சரியில்லை, எல்லாம் வெட்டி எடுக்கிறது தான் மற்றவங்க ஆவியானவர் மூலம் அவர்கள் வந்து. ஆனா நான் வந்து அப்படி பேச முடியும் அப்படி இந்த தேவன் அப்படி நடத்தல. இது ஆண்டவர் இதுலயே இருக்கு. நம்ம இதை பார்த்தாலே புரிஞ்சுக்கலாமே நாம் எங்கே இருக்கிறோம்னு. குடும்பத்தை பத்தி சொன்னா உருன்னு கோபம் வரும் நமக்கு. நம்ம குடும்பம் கர்த்தருக்காக இருக்கணுமா இல்லையா? சொல்லுங்க எல்லாரும். புருஷன் மனைவி சரியில்லதா ஜெபம் பண்ணணும். எனக்கு யோசபாத்து செய்தி சொன்ன பிறகு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவங்க யாருக்கு முன்னால நிக்கிறாங்க? சொல்லுங்க. எம்எல்ஏக்கு முன்னால அல்ல, அந்த எம்சிக்கு முன்னால அல்ல, வேற அதிகாரம் படைத்த மனுஷனுக்கு முன்னால் அல்ல. பிரச்சனைகள் வந்த போது யாருக்கு முன்னால நிக்கிறாங்க? தங்கள் இயலாமையை ஒத்துக்கிறாங்க. எங்களால முடியல, மனுஷீகத்தில் எங்களால எந்த முயற்சியும் செய்ய முடியாத ஆண்டவரே. எங்க சொந்த பலத்தால் பணத்தால் முயற்சியால் எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால நீங்க தான் சொல்லிட்டு அவங்க நிற்கிற இடம் எங்க? நீங்க எங்க போய் நிக்கிறீங்க? நீங்க எங்க போய், நாம எங்க போய் நிக்கிறோம்? எதிரிகள் வரும்போது அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலை வரும்போது நாம எங்கே போய் நிக்கிறோம்? யாருக்கு முன்னால நிக்கிறோம்? கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணணும்னா, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யணும்னா நாம நிற்க வேண்டிய இடம் எங்க? தெய்வத்தை விட்டுட்டு வேற எங்கேயாவது போறன்னு வச்சு இங்க சுத்தி அடிச்சிருவார், அங்கங்க அரசடிப்பட விட்டுருவார். இப்படி பைபிள்ல பாக்குறோம். நாம் நிற்க வேண்டிய இடம் எது? கற்றுக்கொள்ளுங்கள். அது என்னதான் இருக்கட்டும். புரியுதா? புரியலீங்களா? இல்ல புரியலன்னா சொல்லுங்க, இன்னும் நல்லா சொல்றேன். இது புரியலன்னா வேற யாருக்கு புரிய போகுது? ரெண்டு விஷயம் புரிஞ்சுதா? மூணாவது, வெற்றி கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? 18ஆம் வசனம், 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ, தலைவரும் மக்களும் யார் 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 காலில் விழணும்? சத்தமா சொல்லுங்க. பணிந்து கொள்ள. இதெல்லாம் ஜனங்களுக்கு வரமாட்டாங்க. இதெல்லாம் கேட்டு சபையில உள்ள பிள்ளைகள், பெரியவங்க, வாலிபர்கள், சின்ன பிள்ளைங்க அத்தனை பேர் இதை புரிஞ்சு அந்த உணர்வுக்குள்ள, அந்த அன்புக்குள்ள, அந்த அபிஷேகத்துக்குள்ள, அந்த தெய்வ பிரசன்னத்துக்குள்ள வந்துட்டா வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் தெரியுமா? முன்மாதிரி விழுந்தாங்க, பணிந்து கொள்ளுதல், பாதத்தில் விழுந்து அப்படியே தாழ்மை வேணும். தாழ்மை, வார்த்தை தாழ்மை உள்ளவங்க வார்த்தையை கொட்ட மாட்டாங்க. தாழ்மை உள்ளவங்க ஒண்ணுமில்ல, உங்களுடைய பாதத்துல வாயை பொத்திக்கிட்டு அப்படியே விழுற ஆகா கொடூரமான மனுஷர். ஆனா ஆண்டவர் உணர்த்தும் போது அவர் தாழ்மையாய் விழுந்தார். கர்த்தர் அவனை அழிக்க நினைத்தார், ஆனா மனம் மாறிட்டாரு.
தாழ விழுந்து பணிந்து கொள்ளுதல். ஏன் அப்படின்னா, அப்படி தாழ விழுந்தாதான் அந்த ஆவி அவர் உயிர்ப்பிக்க முடியும். ஏசாயா 57:15 அதை நீங்க படிக்க முடியும். 4வது நேரம் பிரச்சனை. ஆனா யாருன்னு ஒரு ஆள் கூட வரல அடுத்த ஆராதனைக்கு. 4வது விஷயம், ஹலோ சத்தமா துதிங்க, துதிங்க, வாயை திறந்து துதிங்க, வாயை திறந்த கொழுக்கட்டையெல்லாம் துப்பிடுங்க, இந்த வெத்தலை பாக்கெல்லாம் துப்பிடுங்க. அந்த தேவையில்லாத வச்சு அப்படியே அட்டைக்கிட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க, கொஞ்சம் வாய் விட்டு துதிங்கன்னா என்னவோ பாஸ்டர் அப்படியே வளர்ந்துடுற போல வாயை திறக்க சத்தமா சொல்லுங்க. எப்படி ஒரு சுகம் கிடைக்கும்? எப்படி ஒரு குடும்ப விடுதலை கிடைக்கும்? உங்களுக்குள்ள எது இருக்கோ அதுதான். உங்களுக்குள்ள தெய்வம் இருந்தாருன்னா என்ன ஆகும்? அந்த வல்லமை, அந்த விடுதலை, அந்த அபிஷேகம், அந்த அனுபவமே வித்தியாசமா இருக்கும். எதை நிரப்பி வச்சிருக்காங்க அதுதான் வாயின் வழியா. ஆனா இவங்களுக்குள்ள இந்த பிரச்சனை நடுவில, இந்த போராட்டத்தின் நடுவில என்ன செய்யறாங்க பாருங்க. 19ஆம் வசனத்துல கம்பீரமாய் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. வசனம் பாருங்க. கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீர சத்தமாய், ஹலோ, ஊர் சண்டை போடுறது மட்டும் வாய் கிழியுது. இது கிறிஸ்தவங்களான்னு ஆலயத்துல வந்து தனியா இருந்து வாய் திறந்து என்னவா கம்பீரமாய், கம்பீரனா அவ்வளவு நல்ல சத்தமா யார துதிக்கணுமா பண்ணியிருக்காங்க. வெற்றி வேணும்னா இதெல்லாம் செய்யணும். நம்ம குடும்பம் நல்ல 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 சந்தோஷமா ஆசீர்வாதமா விடுதலையா இருக்கணும். இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் செய்யாம வெறும் சேர்ச்சிக்கு மட்டும் வந்துட்டு எங்களுக்கு எல்லாம் நடக்கணும் நடக்கணும்னா கண்டிப்பா நடக்கவே. ஆண்டவர் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற, நீ இதை செய்தால் நான் இதை உங்களுக்கு, நீ செய்யாம நான் உனக்கு செய்வது, இதான் ஆண்டவருடைய மெத்தட். அப்ப இவங்க என்ன செஞ்சிருக்காங்க? கம்பீரமாய் கர்த்தரை. இதுக்கு மேலேயாவது கொழுக்கட்டையெல்லாம் தூக்கி துப்பிடுங்க, விளையாடாதீங்க. கர்த்தர் செய்த நன்மை ஏராளம். நாம ஜீவனோடு இருப்பது அவருடைய கிருபை. எத்தனை வியாதி, பலவீனம், பிரச்சனை, எதிர்ப்பு, போராட்டம், அவமானம் என்னென்னவோ இல்லைன்னு சொல்ல முடியாது. இவைகளின் மத்தியில யார் உங்களை சாத்தான காத்தா? உங்க குடும்பமா உங்களை தாங்கி ஏந்தி நடத்திக்கிட்டு இருக்கு. பரலோகத்தின் தேவன் நம்ம குறைகள் இருக்குன்னு தெரிந்தோம், பலவீனம் தெரிந்தோம், நம்ம சரியோ சரியில்லையோ தெரிந்தோம், கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கம்பீரமா நயா கத்துற என் ஆண்டவர் அப்படிப்பட்டவர். ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது அதிகாரத்தோட அவர் வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். உள்ள ஜீவன் இருந்தால் தானா புறப்படுவது. ஸ்தோத்திரம். சரி, 5வது என்ன? 5வது, எதிரிக்கு முன்னாலே நீ தலை நிமிர்ந்து நடக்கணுமா? என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தரை மட்டும் நம்பி வாழணும், மனுஷனை நம்பி வாழாத. மனிதர்கள் வேண்டும், முழு நம்பிக்கைய மனுஷன் மேல, கர்த்தரை மட்டும். இதுக்கு என்ன பண்றது? அதுக்கு என்ன பண்றது? இன்னைய வரைக்கும் ஆச்சரியமா கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார். என்ன, இந்த ஊழியத்தை தொடங்கும் போது 160 ரூபாய். இன்னைக்கு ஆண்டவர் நடத்துகிற விதம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கணும். நாங்க என்ன பண்றது? நாங்க எப்படி சாப்பிடுறது? நாங்க எப்படி உடுத்துறது? அஞ்ஞானிகள் அதை தேடுறாங்க, அஞ்ஞானிகள் அதை நாடி தேடுகிறார்கள். நீ முதலாவது தேவ ராஜ்யத்தை நீதியையும் தேடு, கர்த்தரை தேடு, கர்த்தர் மேல நம்பிக்கை வை. வசனம் 20. அவர்கள் அதிகாரமே எழுந்திருந்து தெக்கோவையின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை, நீ கர்த்தரை நம்பு, அசையாம நிலைத்திருப்ப.
கர்த்தரை நம்பு, ஆண்டவரை நம்புங்க. அவர் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார். நீ எவ்வளவுதான் குறுக்கு மூலையில ஈடுபட்டாலும் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கலன்னா ஒண்ணுமே சித்தி பெறாது. சித்தி பெறாதுன்னா என்ன? ஒண்ணுமே நடக்காது, ஒண்ணும் வாய்க்காது. சும்மா குறை சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க. கர்த்தர் மேல நம்பிக்கை. யோபு சொல்லல, என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஆண்டவர் கொல்றவர் தான், ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவர் தான். அவருக்கு மோசையை ஆண்டவர் தப்பான வழியில போனா கொல்ல பாப்பா. தேவ பிரமாணத்துக்கு கீழ்ப்படியிலன்னா கொல்றதுக்கு கூட அவர் தயங்க மாட்டா. என்னை கொன்று போட்டாலும் சரி, நான் அவர் மேலதான். இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை, இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கொன்று போட்டாலும் நான் வந்து அவரை. ஆனா யோபு அவ்வளவு பிரச்சனை வந்த போது யோபு இன்னும் உத்தமத்தில் உறுதியாய் வாழ்ந்தாரு. சபைக்கு வருகிற ஜனங்கள் பொண்ணுக்காக பொருளுக்காக கர்த்தரை நம்பாதீங்க. கல்யாணத்துக்காக வேற எதுக்கும் வீடு கட்டணும் மாட்ட, அதுக்கு இல்ல. உன் ஆத்துமா ஈடேற கர்த்தரை நம்பு. உன் ஆத்துமா பரலோகத்துக்கு போகணும்னால கர்த்தரை நம்பு. நீங்க தேவனுக்காக உண்மையாய் ஒப்பு கொடுத்தால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகளை மாற்றி அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் மேல இன்னைக்கு எல்லாம் இப்படி ஆயிரமான பிரசங்கம் பண்ணிட்டேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே இதை நான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அதுதான் ஞாபகப்படுத்தினார். 4 பேரை பற்றி பேசணும்னு இருந்தேன். இதையே பேச நேரம் இல்லையே. கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும். மனுஷன் மேல நம்பிக்கை வச்சா ஒண்ணு இல்லாத போயிடும். நம்பிக்கைங்கிற தலைப்புல மட்டும் பிரசங்கம் எடுத்தா ஒரு செய்தி உங்களுக்கு போகும். நம்ம நம்பிக்கை யாரு மேல? மனுஷனை நம்பணும் இல்லைன்னு சொல்லல. ஆனா கர்த்தர் தான் நமக்கு எல்லாம் கொடுக்கிறவர். யாரு? மனுஷனை நம்புங்க, அவன் எடுக்கிறவர். ஆனா கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் கொடுக்கிறவர். கர்த்தரை நம்பினால் அவர் கொடுப்பார். அல்லேலூயா. சரி, 6வது விஷயம் 21ஆம் வசனம் என்ன? 21. பின்பு அவன் ஜனங்களோட ஆலோசனை பண்ணி, இந்த வார்த்தை நீங்க ரொம்ப பார்க்கணும், பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரையும் நிறுத்தினார். அப்போ என்னன்னா, இதுக்கு முன்னாடி துதிக்கணும்னு சொன்ன பாட சில பாடுன்னா நான் பாடல, கொஞ்சம் பாடுங்க, சொல்லாத ஆவிங்க. கிருபையா கர்த்தர் தாளந்துகளை கொடுத்திருக்காங்க. என்ன சொல்றோம்? முறைப்படி கொஞ்சம் கத்துங்கன்னு சொல்றோம், அவ்வளவுதான். கொஞ்சம் கத்துங்கன்றோம். மற்றபடி கர்த்தர் இப்ப என்ன பண்றாங்க? எதிர்ப்பை மேற்கொள்ள என்ன செஞ்சாங்க? அது அந்த வார்த்தை எனக்கு இத காலையில படிக்கும் போது, இந்த கான்ஃபரன்ஸ் காலையில ஜெபிக்கும் போது என் உள்ள அப்படியே பொங்கி எழும்பினது. நேரம் இல்லை, இல்லைன்னா நான் வந்து இந்த ஆராதனை முடியறதுக்குள்ள அந்த அனுபவத்துக்குள்ள உங்களை கொண்டு போன விரும்பினேன். நேரம் இல்லை, என்ன பண்றது? மகத்துவம் உள்ள தேவன். நீங்க நினைக்கிறபடி சும்மா அங்கம் உள்ள தேவன் இல்லை. இவர் வாயினால் விவரிக்க முடியாது இந்த தேவன். அப்படிப்பட்ட மகிமை உள்ள தேவன். அவர் என்ன செய்யணுமா? துதிக்கணும். திரும்பவும் அதுதான் சொல்ற, துதிக்கணும், துதித்து பாடணும். அதான் பவுல் சொல்றாரு, நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும். இதெல்லாம் செஞ்ச ஜனங்க ஃபயரா இருக்கலாம். நாம் எல்லாருமே விழுந்து 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 எழுந்திருக்க மாட்டோம். இந்த வசனங்களை கேட்டு நாம் போனால் நம்முடைய வாழ்க்கையே வித்தியாசமா இருக்கும். மற்றவங்க நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அப்ப என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவர் எப்பொழுதும் துதிக்கணும். சங்கீதம் 34:1 உங்களுக்கு தெரியுமே, கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில். இங்க இருக்கணும் வாயில. ஒரு மனுஷனுக்குள்ள எது இருக்கோ, இப்ப குறை சொல்லிக்கிட்டே சில பேய்ங்க இருந்ததுன்னா அதுக்குள்ள என்னதான் இருக்குது? அதுதான் இருக்கு. அதனாலதான் அது வாயை திறந்தா அவன் சரியில்லை, அவ்வளவுதான். ஒரு மனுஷனுக்குள்ள எது இருக்கோ அதுதான் வாயின் வழியா. அதனால உங்களுக்குள்ள அடிக்கடி 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 நீங்க கோபம் வருதுன்னா கோபத்தை நீ வளர்த்து வச்சிருக்கிற. கோபத்தை வளர்த்து
வளர்த்து வச்சிருக்கிற. இன்னொருத்தவங்களை பத்தி தப்பா பார்க்கிற பொறாமையை வளர்த்து வச்சிருக்கிற. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கொடுக்கணும்னா வெட்ட வேண்டியதை வெட்டி தள்ளணும். கர்த்தர் விரும்புகிறது நமக்குள்ள இருக்கணும். அப்ப என்ன செய்யணும்? ஒண்ணு, உபவாசத்தோடு கர்த்தரை தேடணும். ஆண்டவருக்கு முன்னால குடும்பம் குடும்பமா தேவனுக்கு முன்னால நிக்கணும். குடும்ப ஜபம்லாம் முக்கியம். பெருமை பிடிச்சு நிக்காம பணிந்து பணிவின் ஆவி கீழ்ப்படிதலோடு ஒப்பு கொடுக்கணும். இதெல்லாம் இருக்கணும். உங்க வீட்டாருக்கு முதலாவது இது தெரியணும். இத ரொம்ப இவங்க சொல்லுவாங்க ஆங்காரம், அகங்காரம். ஆங்காரம் இல்ல, அகங்காரம். தாழ விழணும், தேவ பிரசன்னத்தில் விழணும், கம்பீரமாய் துதிக்கணும், தேவனை நம்பி வாழணும், மகத்துவம் உள்ள தேவனை பாடி துதிக்கணும். அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? 22 அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலதேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதனால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எத்தனை பேருக்கு விளங்குது? கர்த்தர் உள்ள வந்துருவாரு. நாம அமைதியா இருக்கணும். நீங்க சும்மா இருங்க. ரொம்ப ஓவரா பண்றாங்க, அது விழப்போகுது. நீ மௌனமா, நீங்க உள்ள நுழையாத. நீ செய்ய வேண்டிய காரியம் அதான் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம் இதுல போகணும். அதான் சொல்லுவாங்க, சட்டத்தை உன் கையில எடுக்காத. உனக்கு தெரியும் சொல்லிட்டு ஃபுல்லா போட்டு தலையை உடச்சிக்கிட்டு தந்திரமா செயல்படாத, மாட்டிக்குவீங்க. இங்க அதான் நடக்குது. யோசபாத்து சேர்ந்து அவங்களை என்ன பண்றாங்க? ஒரு பக்கம் என்ன செய்யணும்? அவங்க தேவனை அறிந்து அவங்க அதை செஞ்சாங்க. ஆனா உள்ள புது வேலை செஞ்சது யாரு? சத்தமா சொல்லுங்க, சாத்தானா? யாரு? வெட்டுண்டு விழுந்தார். கர்த்தரே ஒருத்தர் அவர் அந்த திருவிளையாடெல்லாம் அவர் பண்ணுவாரு. ஆனா நீங்க சும்மா இருங்க. இதான் நாம பண்ணணும். இந்த வார்த்தைகள்லாம் அவசியமா இல்லையா? இத்தனை வருஷம் விசுவாசிங்க, இத்தனை வருஷம் வளர்ந்து இன்னும் மாம்சத்துல இன்னும் இதை புரிஞ்சிக்காம இருக்கீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம எதிரிகள் அழிய வேணும். இங்க அப்படி அழிஞ்சாங்க, அவர் பண்ணிட்டு போகட்டும். ஆனா நம்ம சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணணும், விரோதிக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அவமானப்படுத்துறவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அடிக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணணும், உங்க பேரை கெடுக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், உங்களை வீதியில இழுத்து வர்றவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். நீங்கள் கர்த்தருக்காக வாழணும். கிறிஸ்து யாரு? எப்படி இது கீழே படிச்சு பாருங்க, நேரம் இல்லை கீழே. ஆனா கடைசியா என்ன விஷயம்னா, இப்படி அவர்கள் சத்துருக்கள் அழிஞ்சு போனாங்க. இவங்க ஜெயம் பெற்ற பின்பு அவங்க வந்து சேர்ந்த இடம் எங்க தெரியுமா? கர்த்தருடைய ஆலயம். நன்மை பெற்றவங்க எங்க வரணும்? சத்தமா சொல்லுங்க. நன்மை பெற்றவர்கள் வர வேண்டிய இடம். ஆண்டவர் நடத்துதல் அது கண்ணுக்கு முன்னால் எவ்வளவு அற்புதம், எவ்வளவு அதிசயம் நடந்திருக்கு. ஆனா அவ்வளவு நன்மைகளை பெற்ற பின்பு இன்னைக்கு ஆலயத்துக்கு முதுகை காட்டுகிறோம், உலகத்துக்கு முகத்தை காட்டுகிறோமே. ஆலயத்துக்கு முதுகுன்னா ஆண்டவருக்கு முன்னால முதுகு. உலகம் நமக்கு ஜாதி ஆயிடுச்சு, மோகம் உலகத்து பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் செய்த நன்மையை நினைச்சு பாருங்க. நன்மை பெற்றவர்கள் ஆலயத்துக்குள்ள வந்தாங்க, ராஜாவும் மற்றவர்களும். சரி, எல்லாரும் எழுந்து நிற்போம். இது இன்னும் அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசினா சுவாரஸ்யமா இருக்கும். பேசதான் வார்த்தைகள் நிறைய வரும் வாயில. பேச எல்லாமே எழுந்து நில்லுங்க. அவ்வளவுதான். இந்த செய்தி இன்னைக்கு உங்க மைண்ட்ல பதிஞ்சிருக்கும். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக திரள் கூட்டம் வந்தாங்க. தேவ பிள்ளைகள் பயந்து போனாங்க. தேவ பிள்ளைகள். ஆனா முடிவு, அந்த பிரச்சனை நேரத்துல ஆண்டுடைய பிள்ளைகள் கர்த்தரையே பிடிச்சு கொண்டாங்க. அவங்க வெட்கப்பட்டு போகல. தேவ பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகல. தேவனுக்கு விரோதிகள், தேவ பிள்ளைகளுக்கு விரோதிகள் அழிஞ்சு போனாங்க. திரும்பவும் சொல்றவங்க, அழிந்து போவது நமக்கு விருப்பம் இல்லை.
நாம் கர்த்தரை சார்ந்து கொள்ளுவோம். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம்